இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை எல்லாம் கூடும். மார்க்கு 10:27 சொல்லுது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள், நாங்கள் நம்புகிற ஒரு சில விஷயங்கள் மனுஷனாலே கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதற்காக காத்திருக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். ஆனாலும் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை பார்த்து இது முடியாதோ, நடக்காதோ என்று சொல்லி நாங்கள் பின்வாங்குகிறதான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அப்படி அல்ல, இந்த வார்த்தை சொல்லுது, அது மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எங்களுடைய பிரச்சனையே ஏசப்பாவை ஒரு குறிப்பிட்ட அளவுகளை வைத்திருக்கிறது தான். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் கூடாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் அவர் மேலே அவ்வளவு விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசித்ததை நாங்கள் காண முடியும். நாங்கள் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், கால நேரங்கள், மனிதர்களுடைய வார்த்தைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்த்து விட்டு ஒரு சில நேரங்களில் எங்களுடைய விசுவாசங்களை விட்டு நாங்கள் பின்வாங்குகிறோம். அப்படி இருக்காமல் நாங்கள் விசுவாசித்ததில் உறுதியாக காத்திருக்கும் பொழுது அந்த காரியத்தை எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். மனுஷனால் கூடாதது தான், மனுஷனால் கூடாதது எல்லாமே தேவனால் கூடும். எல்லாமே அவரால் ஆகும், அவரால் ஆகாததென்று ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பெரிதான அற்புதங்களை செய்வதற்கு தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது எங்களுடைய விசுவாசம் மாத்திரம்தான். நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவன் இயற்கைக்கு அப்பால் பட்டவைகளை செய்வார். Have a hopeful day.